விவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் சண்டேயில் வந்து நண்டு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு தான் பண்ண போகிறேன். கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, நண்டு பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு சூப்பராக செனையாக இருக்குது, நல்லா இருக்குது. நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உயிரோடு வாங்கிட்டு வந்தேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு அரைக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன் எடுத்து. எண்ணெய் சூடாயிடுச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம், வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ வந்து 2 பழம் தக்காளி, வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கத்திரிக்காய், கத்திரிக்காய் போட்டு நண்டு கிரேவி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காய் வதங்கிடுச்சு. இப்போ வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டு வதக்க வேண்டியதான். வந்து காயெலாம் வதங்கிடுச்சு, கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நண்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கும். நண்டு வந்து உயிரோடு இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நண்டு. இப்போ வந்து லைட்டாக வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். நண்டு நல்லா கிரேவியாக வந்துட்டுருக்கு, ஃப்ரை ஆகிடுச்சு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், புளித்தண்ணி, எலுமிச்சப்பழம் சைஸில் ஒரு உருண்டை புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். கிரேவி புளி ஊற்றி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து மிளகு சீரகத்தை வந்து சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்கோம் பொடி பண்ணி. இதை வந்து இப்போ வந்து சேர்த்துடலாம். நண்டு கிரேவி இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் நம்ம போட்டதுனால இந்த கத்திரிக்காய் நல்லா மசஞ்சி நண்டில் நல்லா கிரேவியாக நல்லா டேஸ்ட்டாக பாருங்கள். நண்டு கிரேவி ரெடி. பாருங்கள், நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்டு கிரேவி ரெடி. அவ்வளோதான், இதுமாரி சாப்பிட வேண்டியது தான்.